அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் அவளை இதயம் தேடுதே யாரது 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 சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் முருகா, நீங்க எங்க குடும்பத்தை நோய் நொடி இல்லாம பாதுகாத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அப்புறம் முருகா, என் பிள்ளைங்க எந்த பிசினஸ் தொடங்கினாலும் அதை வெற்றிகரமா கொண்டு போறதுக்கு நீங்க மட்டும்தான் துணையா இருக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நன்றி முருகா. இப்போ என் பிள்ளைங்க எப்படி என் பேச்சை கேட்குறாங்களோ அதே மாதிரி காலம் ஃபுல்லா கேட்கறதுக்கு நீங்க தான் உங்களுக்கு புத்தியை கொடுக்கணும். நாளைக்கு மருமகள்க வந்து என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாது முருகா. என் பிள்ளைங்க எப்பவுமே என் பேச்சை கேட்டு என் கூடயே தான் இருக்கணும். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் முருகா. இத்தனை வருஷமும் சாமி கும்பிடும் போது எல்லாரும் ஒன்னா நிக்கணும்னு சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. யாராவது ஒருத்தராவது வராவளா? டேய் வீராத், கிளம்பிட்டியா? இதோ வந்துட்டேமா. மம்மி, குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். அவனுங்களெல்லாம் எங்க? டேய் விஜய், அஜய், கிளம்பிட்டீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துடுடா, அம்மாவோட பிளெஸிங் எப்பவுமே உனக்கு உண்டுடா. நீ சாமியை கும்பிடு. எனக்கு நீங்க தாம்மா முத சாமி, அதுக்கப்புறம் தான் மத்த சாமி எல்லாமே. சரிப்பா, எழுந்துரு. நீ ஃபர்ஸ்ட் சாமியை கும்பிடு. அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. உனக்கு சாமியோட ஆசீர்வாதமும் வேணும். எனக்கு எப்பவுமே நீங்க தாம்மா முதல் சாமி. ஏய் விஜய் எங்கடா? இதோ ஒரு நிமிஷமா, நான் கூப்பிடுறேன். டேய் விஜய், கிளம்பிட்டியா? அம்மா கூப்பிடுறாங்க. டேய் விஜய், தோ வரேனா. குட் மார்னிங் மம்மி. டேய், ஒரு நாளாவது கீப்பிட்டவனா இருக்கீங்களாடா? அம்மா கூப்பிட்டோன்னு தான் ஒருத்தரா வர்றது. உங்க தங்கச்சி இன்னும் வரவே இல்லை. நீங்களாவது கூப்பிட ஒருத்தரா வந்துட்டீங்க. அவ நான் கூப்பிட்டாலும் கண்டுக்கவே மாட்டா. அவ இன்னும் தூங்கியே எழுந்திருக்க மாட்டாடா. எல்லாம் நீங்க 3 பேரும் கொடுக்குற செல்லந்தான். கனியக்கா, மாடிக்கு போய் அந்த அமிர்த மரத்தை சீக்கிரம் கீழே வர சொல்லுங்க. எல்லாரும் நாங்க அவளுக்காக தான் சாமி கும்பிடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா, நான் போய் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களை கிளம்பி கீழே சீக்கிரம் வர சொல்றேன். நேஹா குட்டி பாப்பா, நமக்கு என்ன பாப்பா பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனா அம்மா நமக்கு நல்லபடியா வரணும். சரி. தம்பி, உங்க அம்மாவுக்கு குழந்தை பிறந்துட்டு உங்க கூட பெரியவங்க யாரும் வரலையா? வந்திருக்காங்க சிஸ்டர், அம்மாயி வந்திருக்காங்க. தம்பி, அர்ஜென்ட், உடனே போய் உங்க பாட்டியை கூட்டு வாங்க. நேஹா பாப்பா, நீ எங்கேயும் போயிடாத, இங்கேயே நில்லு. நான் போய் அம்மாய சீக்கிரம் கூட்டிட்டு ஓடி வர்றேன்.
கடவுளே, ஏசப்பா, என் பேரம்பேத்திகளுக்கு வேற யார் துணையுமே இல்லை. என்னையும் என் பேரம்பேத்திகளையும் என் பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ என்னன்னா, இந்த பிரசவத்தில் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு வேற டாக்டர் சொல்லிட்டாங்க. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்கள் நிலமெல்லாம், என் பேத்தி பேர நிலமெல்லாம் கடவுளே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே. அந்த ஒன்றுக்கும் உதவாத என் மருமவே பொட்ட பிள்ளையா பிறக்குனி ஒரு பிள்ளைய விற்று குடிச்சிட்டு ஊரை விட்டே உடனவே என் பேத்தியும் காணும், அந்த பரதேசியும் காணும். எங்கே தான் போய் தொலைஞ்சானியே தெரியலை. அந்த நாளிலிருந்து என் பொண்ணு பாதி வயிறு சாப்பிட்டு எங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஓடா போய் உடம்புல ஒரு சத்து இல்லாமல் போயிட்டா. அவ ஒழுங்கா சாப்பிடாததால தான் இந்த குழந்தைய பெத்துக்கோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவள் உயிருக்கே ஆபத்துன்னு வேற சொல்லிட்டாங்க. அவளுக்கு மட்டும் ஏதோ ஆயிட்டுன்னா நாங்கள் எல்லாரும் நடுத்தருவில் தான் இருக்கணும். எங்கள் சொந்த பந்தம் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணியோட தராத கடவுளே. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது ஏசப்பா, நீங்கள் தான் துணையாக இருக்கணும். பாட்டி பாட்டி, உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க. ஏன் பேரண்டி இப்படி மூச்சு வாங்க ஓடி வரா? அம்மா அம்மா நல்லா இருக்கல்ல? தெரியல பாட்டி, ஆனா அம்மாவுக்கு குழந்தை பிறந்துட்டான். அவங்க உங்களை கூப்பிட்டாங்க பாட்டி, வாங்க. என்னது, என் மகளுக்கு குழந்தை பிறந்துட்டா? மாதாவே, அவளுக்கு ஒண்ணு ஆயிருக்க கூடாது, அவ நல்லா இருக்கணும். பாட்டி நேரம் ஆகுதுல்ல, வந்து ஏசப்பாவை கும்பிடு. நான் அம்மாவை பார்க்கணும். அம்மாவை சரி ராஜா, சீக்கிரம் போப்பா. அம்மாவும் பிள்ளையும் எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம். அம்மாச்சி, என்ன ராஜான்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கல. நான் ஆல்வின் ராஜா என் பேரு, நீங்க அப்படிதான் கூப்பிடணும். அம்மா இருக்கிற நிலைமை தெரியாம பிள்ளை எப்படி பேசிட்டு கிடக்கான். அவளுக்கு ஒண்ணுன்னா அந்த பிள்ளைலாம் என்ன செய்யும், எங்க போவும் கடவுளே. சரி சரி அல்வின் ராஜா, நீ போப்பா. அம்மாச்சி பின்னாடியே வாரேன். அமிர்தா பாப்பா, உள்ள வரலாமா? கமீன். இந்த அமிர்தா பாப்பாவுக்கு ரொம்ப துமுறு. நம்ம மலைக்கே ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது கிடையாதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சுமே நம்மளை கடுப்பேத்துறதுக்காக எஸ் கமீன்னு இங்கிலீஷ்லயே பேசி தொலையும். அமிர்தா பாப்பா. எஸ் அமிர்தா பாப்பா, எல்லாரும் சாமி கும்பிட கீழே வந்துட்டாங்க. அம்மா டென்ஷனாக இருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் காப்பி குடிச்சிட்டு கிளம்பிட்டு கீழே போகணுமா அம்மா சொல்ல சொன்னாங்க. பாப்பா காப்பினாங்க. சீ, இதெல்லாம் ஒரு காஃபியா? இத்தனை வருஷமா வேலை செய்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? நான்சென்ஸ். நான் எவ்வளவு சுகர் போட்டு குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்னமோ சுகர் பேஷண்ட் மாதிரி சுகரே இல்லாம காஃபி போட்டு வந்திருக்கீங்க. இடியட். பாத்தீங்களாடா உன் தங்கச்ச காலையிலேயே ஆரம்பிச்சுட்டா அந்த அம்மாவை திட்ட. நைட் வர அந்த அம்மாவை திட்டிக்கிட்டே தான் இருப்பா. நானும் சொல்றேன், அந்த அம்மா நம்ம வீட்டுல ஒருத்தவங்க, அவங்கள இப்படிலாம் திட்டக்கூடாதுன்னு. ஆனா அவ கேக்குறதே இல்லடா. எப்பந்தான் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி புரிஞ்சு நடந்துக்க போறாளோ தெரியல. விடுங்கம்மா, அவ நம்ம வீட்டு செல்ல கடைக்குட்டி. அவ இங்க இருக்கிற வரையும் அவ இஷ்ட போல இருக்கட்டும். நீங்க அவளை கண்ட்ரோல் பண்ணாதீங்கம்மா. ஆமா ஆமா, நீங்க எதுவுமே கண்ட்ரோல் பண்ணி நல்ல பிள்ளையா வளர்த்துறாதங்கம்மா. அப்புறம் அவ நல்ல பிள்ளையா மாறிடுவா. அவ போய் அவ ஹஸ்பண்ட் வீட்டுல போய் ஹஸ்பண்ட் அவளை நல்ல பிள்ளையா மாத்துவாரு. அதுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதியாவே இருங்கம்மா, அண்ணன் சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் சார் எப்படி இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஃபைட்டிங் தான். எங்க சண்டை நடந்தாலும் ஃபர்ஸ்டா நீ தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வருது. எனக்கு அது கேட்கும் போது அசிங்கமா இருக்குடா. இந்த பாருங்க பிரதர், என்னாலலாம் உங்களை மாதிரி கோட் செட் போட்டுக்கிட்டு நடிக்க முடியாது. எங்க அநியாயம் நடக்கோ அந்த இடத்துல அந்த விஜய் நிப்பான், நின்று தட்டி கேட்பான். அதுதான் அந்த விஜயோட ஸ்டைல். அதனால என்ன மாத்தணும்னு நீங்க எந்த கனவும் காணாதீங்க. டே பிரதர்ஸ், மார்னிங்கே சண்டை வேணாண்டா, கொஞ்சம் கூலா இருங்கடா. அப்புறம் இன்னைக்கு டே ஃபுல்லா ஸ்பாயிலா போயிடும்.
சாரி பாப்பா, வீட்டில் குழந்தைக்கு உடம்புக்கு முடியல, அந்த ஞாபகத்தில் காப்பியில் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை போட்டுட்டேன். இனி இப்படி தப்புலாம் பண்ண மாட்டேன் பாப்பா. குழந்தைக்கு உடம்புக்கு முடியாட்டி நீங்களும் வீட்ல இருக்க வேண்டியதானே, ஏன் வந்தீங்க? ஓ, நீங்க வராட்டி உங்க சேலரி கட் ஆயிடும்னு வந்திருக்கீங்க. அப்போ கவனம் எங்க மேல இருக்கணும், உங்க குழந்தை மேல இருக்க கூடாது. சாரி பாப்பா, என்னை மன்னிச்சுக்கிடுங்க. இனி இந்த மாதிரி தப்பு பண்ணுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கீழே வாங்க பாப்பா. ஓகே, இனிலாம் என் விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணும். கெட் அவுட். எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்டில் மற்றவங்கெல்லாம் என் கஷ்டத்தை புரிஞ்சு என்னை அன்பாக நடத்துகிறாங்க, தங்கமானவங்களாக இருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. என்னை அசிங்கப்படுத்துறதே இந்த பாப்பா வேலையாக வச்சுருக்கா. நானும் வரக்கூடாது வேலைக்குன்னு நினச்சா என் கஷ்டம் திரும்பி திரும்பி இங்கே வர வேண்டியதாக இருக்குது. நான் ஏழையாக பிறந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பே. ஏழையாக பிறந்தாலும் வயிறுன்னு ஒன்று இருக்குது. என் வயிறை நான் காய போட்டாலும் என் பிள்ளைகள் வயிறை காய போட முடிய மனசு வர மாட்டுக்கு. அதுகளுக்காச்சும் ஒரு வேளை கஞ்சி குத்தணுமேன்னு தான் இந்த மாதிரி இவங்க வீட்டிலலாம் வந்து இந்த திட்டம் வாங்கி 10 பாத்திரம் தேய்ச்சி என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுறேன். என்னைக்கு தான் எனக்கு விடிவு காலம் பிறக்குமோ முருகா. அம்மா பாப்பா வந்துக்கிட்டு இருக்காங்க. நீக்கா அமிர்தா பேசுனதை நினச்சி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டேன். அவட்ட நான் எத்தனை தடவை எடுத்து சொல்கிறேன், கேட்க மாட்டுக்கா. சாரிக்கா. ஐயோ ஐயோ அம்மா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் போய் என்கிட்ட சாரிலாம் கேட்கலாமா? அமிர்தா பாப்பா சின்ன பிள்ளைல, அதனால விளையாட்டுத்தனமாக பேசுகிறா. அதை நான் பெருசாகவே நினைக்கலம்மா. நான் கிச்சனுக்கு போகிறேன். நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமே, நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமே, நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமே. ஹாய் மம்மி, ஹாய் விராட் அண்ணா, ஹாய் அஜய் அண்ணா, ஹாய் விஜய். ஏண்டி அமிர்தா, எல்லாத்தையும் அண்ணா அண்ணான்னு சொல்ற, என்ன மட்டும் விஜய்ன்னு சொல்ற? ஏன் என்ன அண்ணன்னு சொல்ல உனா வாயில இருந்து முத்து கீழே விழுந்துருமோ? என்னமோ தெரியலடா, உன்னை எனக்கு அண்ணான்னு கூப்பிட வாயே வரமாட்டுக்கு. வாயிலே போட்டா தன்னால அண்ணான்னு கூப்பிடுவா. ஒரு நாள் என்கிட்ட நீ வாயிலே வாங்க போற பாருடி. பாப்போம் பாப்போம். அதையே நீ என்ன வாயில போட்டா என்ன என் கையை என்ன புளியங்காவா பறிக்கும்? ஐயோ, உங்கள் 2 பேத்துக்கும் எப்பவும் சண்டை போட்டு மல்லு கட்டுறத வேலையாக போச்சு. எப்பா, இது சாமி கும்பிட வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா? ஓகே ஓகே மம்மி, நீங்க சாமி கும்பிட ஆரம்பிங்க. ஆமா, இன்னைக்கு எந்த காலேஜ் முன்னுக்கு நின்று பொறுக்க போறா? என்னது பொறுக்கவா? என்ன அமிர்தா சொல்ற? ஓ சாரிண்ணா, நான் அவன் நினைச்சி உங்ககிட்ட பேசிட்டேனா? என்னடி அலறி அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருக்க? அண்ணன்கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்ட பாத்தியா? ஆமாடா, ஏன்டா 2 பேரும் ஒரே போல பிறந்து தொலைஞ்சிங்க? நீ நினைச்சி அவன்கிட்ட யதார்த்தமா ஏதாச்சும் பேசி என்னைக்கு நான் அண்ணன்கிட்ட மாட்டிக்கிட போறேன்னு எனக்கு தெரியலடா. எனக்குமே அதாண்டி ஆசை. என்ன நீ எவ்வளவு மோசமா கலாய்க்கிற, அதே மாதிரி அவனையும் நீ ஒரு நாள் கலாய்க்கணும். அவன் உன்னை பலான்னு அடிக்கணும். அதை பாக்குறது எனக்கு ரொம்ப நாளா கனவுடி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எனக்கு அண்ணன் குரல கேட்ட உடனே நான் சுதாரிச்சுக்கிடுவேன். ஆமா, நீ நேத்து எந்த காலேஜ் முன்னுக்க சொல்லு விட்டு பொறுக்கிட்டு இருந்தா, அதை சொல்லு. நான் நேற்று எந்த காலேஜ் முன்னாடி நின்னேன்? நான் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் முன்னாடி நின்னேன். அங்க உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க.
டேய் நீ ஒரு டாக்டர் தானடா, இப்படி காலேஜுக்கு முன்னுக்கு நின்று நின்று பொறுக்கிறதுலாம் உனக்கு அசிங்கமா தெரியலையாடா? என் ஃப்ரெண்டு வந்து இப்படி உங்க அண்ணன் அங்க நிக்கிறான்னு சொல்ல முடியல, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? உங்க அண்ணன் என்னடி பண்றான்னு கேட்க முடியல, ஒரு டாக்டர்னு சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்குடா. ஏண்டி அங்க உன் ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் டாக்டர்னா பொண்ணுங்களை பார்க்க கூடாதா, பேசக்கூடாதா, இல்ல காதலிக்கவும் கூடாதா? என் மனசுல ஒரு கனவு தேவைதான் இருக்கா. அவ எப்படியோ பார்த்தா படிக்கதான் செய்வா. அவளை நான் கண்டுபிடிக்கிற வரையும் ஒரு காலேஜ் முன்னாடி நான் நிக்க தாண்டி செய்வேன். டே அண்ணா, இந்த நோடி இருக்கிற காலேஜ் முன்னுக்கு வந்து நிக்காதண்ணா, எனக்கு அசிங்கமா இருக்குடா. போய் திருநெல்வேலி காலேஜ், தூத்துக்குடி காலேஜ், கோயம்புத்தூர் காலேஜ், அங்கோடியோட உன் கனவு இருக்கலாம், அங்க போய் நில்லுடா. நோ நோ நோ, என்னோட கனவு தேவதை சென்னையில தான் இருப்பான்னு என் உள் மனசு சொல்லுது. அதனால நான் சென்னை காலேஜை தான் சுத்தி சுத்தி வருவேன். ஐயோ கடவுளே, நீ நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டியாடா? இதுக்கே நீ இவ்வளவு சலிச்சுக்கிறியே. இன்னைக்கு நான் எந்த காலேஜ் முன்னாடி வந்து நிக்க போறேன் தெரியுமா? எங்க? அதான் குயின்ஸ் லேடிஸ் காலேஜ். என்னது குயின் காலேஜா? டே அண்ணா, அது ஏன் காலேஜ்? அங்க மட்டும் நீ வா, உன்னை அண்ணனியோட பார்க்க மாட்டேன். ஈப்டிஸ் கேஸ்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்டா. அத பாத்துக்கிடலாம். அம்மா உங்க காலத்துல பொண்ணுலாம் அழகா இருக்குமா? எல்லாம் கிளவி மாதிரி இருக்கும், ஒரு பொண்ணு அழகு இல்ல. அதுதான் எனக்கு தெரியுமே. நீயே இப்படி மொக்கையா இருந்தா உன் கூட படிக்கிற பிள்ளைகளும் மொக்கையா தான் இருக்கும். அதுதான் தெரியுதே, அப்புறம் ஏன் அந்த பக்கம் வாரா? அது ஒன் டிபார்ட்மெண்ட்னா மொக்க பீஸா இருக்குதான். இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு பசங்க சொன்னானுங்க. அதுல என் கனவு தேவதை இருக்கலாம்ல, அதனாலதான் உன் காலேஜுக்கு நான் வர்றேன். இல்ல தங்கம், அம்மாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்ல, அதனால ஏசப்பாட்ட போய் பிரேயர் பண்ண போனேம்மா. ஏசப்பா என்ன சொன்னாரு? பாப்பா நல்லபடியா பிறக்கணும்னு சொன்னாங்களா? சொன்னாரு தங்கம், நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சொன்னாருமா. அம்மா, பேஷண்ட் கூட வந்தவங்க நீங்க தானே? உங்களை உள்ள டாக்டர் கூப்பிட்டாருமா. டாக்டருமா, என் பிள்ளை நல்லா இருக்காளா? கண்ணை திறந்துட்டாளா? அம்மா, அதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்கம்மா. டாக்டருமா, என் பிள்ளை எப்படி இருக்கா? என் பிள்ளை குழந்தை பிறந்துட்டா? தாயும் செய்யும் நல்லா இருக்காங்களா? பாட்டியம்மா, உங்க பொண்ணுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. பாருங்களேன், பார்க்க தேவதை மாதிரி இருக்காங்க. பேத்தி பிறந்திருக்காளா? சந்தோஷம் டாக்டர். ஆனா என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? பாட்டிமா, ஃபர்ஸ்ட் குழந்தைய பாருங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் பேசலாம். வேண்டாம் டாக்டர்மா, ஃபர்ஸ்ட் என் புள்ள நல்லா இருக்காளான்னு சொல்லுங்க. அது தெரிஞ்ச பிறகுதான் அந்த குழந்தைய என் கையால வாங்குவேன். பாட்டிமா, குழந்தை அழுந்துட்டு இருக்கு பாட்டிமா. ஃபர்ஸ்ட் குழந்தைய நீங்க கையில வாங்குங்க, அதுக்கப்புறம் நான் எதா இருந்தாலும் சொல்றேன். டாக்டர், அழுதுகிட்டே இருக்கா எங்க பாப்பாவை என் கையில கொடுங்க. நான் பாப்பாவை வாங்கிக்கிட்டேன் டாக்டர். தம்பி, இதுதான் உங்க பாப்பா. உங்க பாப்பா அழகா இருக்காங்களா? இனி இந்த பாப்பாவுக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தான். இந்த பாப்பாவை நல்லா பார்த்துக்கிடணும், அப்புறம் நல்லா படிக்க வைக்கணும், அப்புறம் நல்லா ஆளாக்கணும். என்ன தம்பி? ரவி, டாக்டர் சொன்னதை கவனிச்சிங்களா? உங்க அண்ணன் பொண்டாட்டிய பிரசத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போதே என்ன சொன்னாங்க டாக்டரு? அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, தாய் இல்ல பிள்ளை யாராவது ஒருத்தர் தான் பொழைப்பாங்கன்னு சொன்னாங்க.
இப்போ குழந்தை நல்லபடியா பிறந்துட்டு, ஆனா உங்க அண்ணி இன்னுமே கண்ணை திறக்கலையே. ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ? வாய முடிச்சல்லா, நானே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கேன். நீ இப்படி அவசகுணமா பேசிட்டு இருக்க. அந்த பச்சை குழந்தைங்க முகத்தை பாரு, பாவம். அதை பார்த்து நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, எரும மாடு. ஆமா, அப்படி நான் என்ன சொல்ல வந்தேன்? நீங்க இவ்வளவு குதிக்கிறீங்க. அப்படியே அண்ணின்னா உருகிருவீங்களே. நான் உண்மையை தானே சொல்ல வந்தேன். நீ ஒரு மயிரையே சொல்ல வேண்டாம், வாய முடு. டாக்டர்மா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளை வேற இன்னும் கண்ணவே திறக்கல. என் பிள்ளைக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர்மா. அம்மா நீங்க பெரிய ஆளு, இப்படி என் கல்லெல்லாம் விழக்கூடாது. எந்திரிங்கம்மா ஃபர்ஸ்ட். அம்மா, எனக்கே சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. இந்த குழந்தைகள் முகத்தெல்லாம் பார்க்க முடியல, பாவமா இருக்கு. இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். நாங்களும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணோம்மா, ஆனால் எங்களால் முடியலை. உங்கள் குழந்தை பேத்தியை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிச்சுமா. சாரிம்மா. சார், இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி டாக்டர். ஐயோ, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டாளே. என் பேரன் பேத்தி எல்லாத்தையும் விட்டு போயிட்டாளே. என் பிள்ளையோட பிள்ளைங்களெல்லாம் யாரு பாப்பா? ரவி, என்னப்பா இப்படி நடந்துருச்சு? அம்மா, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களம்மா. தங்கச்சி பாப்பா எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டீங்களம்மா. இனி யாருமா பாத்துப்பா? இந்த ஊர்ல இருந்து பாத்துக்க யாருமா இருக்கா? அழாதீங்கம்மா, எல்லாத்தையும் பாத்துக்கலாமா. நீங்க தான் இந்த நேரத்துல தைரியமா இருக்கணுமா. பிள்ளைங்கெல்லாம் கூட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா. என்னது நம்ம வீட்டுக்கா? அறிவு இருக்கா மனுஷன் உனக்கு? இதுங்களே தரத்திரம் பிடிச்சது, இதுங்களை போய் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? உங்க அண்ணனே பொம்பளை பிள்ளையா பிறக்குதுன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய வித்து தின்னுட்டான். இப்ப தின்னுட்டு அவ எங்க போனான்னு தெரியல, கண்கடாம போயிட்டான். இப்போ இவங்க அப்பா கறி மூணாவதா ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அவளும் போய் சேர்ந்துட்டா. இப்ப இதுங்க எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டலான்னு நீங்க பாக்குறீங்களோ? செல்லா, வாய மூடு. ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அப்படிதான். எல்லாம் என் அண்ணன் பிள்ளைல, பார்த்து பேசு. பார்த்துதான் பேசுறேன். உங்களால முடிஞ்சா காசு பணத்தை கொடுத்து ஏதாவது அனாதை ஆசிரமம் இருந்தா அங்க போய் சேருங்க. இதுங்களை மட்டும் வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் பாட்டுக்கு கிளம்பி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நீங்களும் அனாதையோட அனாதையா தான் அலையணும். என்னம்மா ஸ்டெல்லா, இப்படிலாம் பேசுற? இவ்வளோ நாள் எங்க கூட எல்லாம் நல்லா தானே பழகுனேன். இப்போ திடீர்னு யாரோ மாதிரி பேசுறியம்மா. இத பாருங்கம்மா, எனக்கும் பசங்க இருக்காங்க. என்னால என் பசங்களை மட்டும் தான் கவனிக்க முடியும். இதுங்களெல்லாம் கவனிக்கலாம் எனக்கு நேரம் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, காசு பணத்தை கூட கொடுக்குறோம். நீங்க உங்க பேரன் பிள்ளைங்களா எங்கேயாவது போய் தொலைங்க. ஆனா எங்க வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. என்னப்பா ரவி, உங்க பொண்டாட்டி இப்படிலாம் பேசுறா? என்னங்க, இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா? இல்ல இவங்க கூட போக போறீங்களா? போக போறீங்கன்னா சொல்லிருங்க, நானும் என் பிள்ளைய கொடுத்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போங்க. சித்தப்பா, சித்தி, இது என் தங்கச்சி, என் அம்மா மாதிரி. இனி நான் தான் இவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே. எங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ஒரு வாய் சோறு பொண்ணுமேன்னு தானே எங்களை கூட்டு போக யோசிக்கிறீங்க சித்தி. நீங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி என் தங்கச்சிங்களெல்லாம் நான் எப்படி வளர்த்து காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. என் 2 தங்கச்சிங்களையும் பாட்டியும் நானே பார்த்துக்கிடுவேன். ஏதாவது ஒரு வேலை செஞ்சு என் தங்கச்சிங்களையும் நல்லா படிக்க வைப்பேன். படிச்சு நாங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஆக்கி காட்டுறேன். அப்படி நான் ஆக்காட்டி என் பேரு ஆல்வின் ராஜா இல்ல. இது எங்க அம்மா மேல சத்தியம்.
ஐயோ ராஜான்னு சொன்னா கோபம் வரும், வந்து அடிப்பான். ஏலா ஆல்வின் ராஜா, வந்து காப்பி குடில, காப்பி ஆறுது. ரொம்ப அதிசயமான தங்கச்சை தான் நீ வளர்த்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் இழுத்து போத்தி தூங்குறாளுங்க. சூரிய ஒளி மூஞ்சில அடிக்கி மணி 8 ஆகுது. எந்திரிச்சு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கிளம்புறாளுகளா? அண்ணன் வந்து காப்பி குடிச்சாதான் எந்திரிப்பாளுகளாம். ஏலா வந்து காப்பியை குடில உன் தங்கச்சிக்கு. இதோ வர அம்மாச்சி, கத்தாத.